எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நம்மளுக்கெல்லாம் எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல, எனக்கு ஆரம்ப காலத்தில் பயணம் செய்கிறதுனாலே ரொம்ப பயமாக இருக்கும். அதுக்கு நிறைய உளவியல் காரணங்கள்லாம் உண்டு. எனக்கு பஸ்ஸில் பயணம் செய்கிறது ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஒரு மாதிரி பயத்தை பிரட்டிக்கிட்டு வாந்தி வரும். அதனால் நான் பெரும்பாலும் அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கும் காலத்தில் நான் எப்படியாவது எல்லா விதமான பயணங்களையும் அவாய்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியே தான் நான் இருந்தேன். ரொம்ப நெருங்கின உறவினர்கள் கல்யாணம் அல்லது வேறு ஏதாவது விசேஷம்னாலும் நான் அதுக்கு போக மாட்டேன். என்ன வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் வயதான அத்தை இருந்தாங்க. அதனால் எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு போயிடுவாங்க. உண்மையில் ஈவன் ரயிலில் பயணம் செய்யும்போது, மாட்டு வண்டியில் பயணம் செய்யும்போது கூட தலை சுற்றிருக்கேன். மாட்டு வண்டியெல்லாம் ஊரில் பணம்லாம் செஞ்சுருக்கோம். குதிரை வண்டியிலலாம் போன ஞாபகம்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் அப்போவே கூட லேசாக தலை சுத்தம். ஆனால் பின்னாடி வேறு வழி இல்லாமல் பல விதமான வாகனங்களில் பயணம் செய்ய வேண்டி இருந்தது. தொடர்ந்து மாறி மாறி விமான பயணம் செய்ய வேண்டியிருந்தது. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எதையும் சாப்பிட முடியாது. இந்த வாந்திக்கான தனி பையை எடுத்து வாங்கி இப்படி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு இடத்துல பழகி போயிடுச்சு. எப்போ இந்த மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னு தெரியாது. ஆனால் அது வரைக்கும் நான் எந்த பயணத்தையும் ரசித்ததே கிடையாது. இப்போ பயணத்தை ரசிக்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப பின்னாடி, அதாவது நான் சொல்றது ஒரு 24 வயது வரைக்கும் கூட நான் முதல் முறையாக அமெரிக்காவுக்கு படிக்க செல்லும் பொழுது, அப்போ போறதுமே ரொம்ப திண்டாடி தான் போனேன். பட் அதற்கு பிறகு ஒரு ஆண்டு 2 ஆண்டுகளில் எப்படியோ அது திடீர்னு சரியா போயிடுச்சு. அது எதனால ஏன் அப்படிங்கிறது தெரியாது எனக்கு. அதன் பிறகு எனக்கு பயணத்தின் மேல உண்மையான ஆர்வம் அப்பதான் ஏற்பட்டது. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பயணம் குறித்த அனுபவங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு காலகட்டம் தான். அதன் பிறகு ரொம்ப தீவிரமாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவுதான் கஷ்டமான வேலைகள் இருந்தாலும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 நாளாவது விடுபடுத்திட்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது அப்படிங்கிறத வைத்திருந்தேன். ஆனால் அதோடைய அந்த ஆரம்ப கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஏன் போறோம் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நான் பயணம்ங்கிறத விட்டுட்டு பயணத்துடைய முடிவுங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறது தானே. அந்த இடத்துக்கு ஏன் போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தமில்லாத ஒரு விஷயம் தான் அதுக்கு பின்னாடி இருக்கும். நம்ம கோவா போகணும், சரி கோவா போகணும். மூணார் போகணும், சரி அங்கே போவோம். அங்கே ஏன் போகணும், அங்கே போய் என்ன பண்ண போறோம், அங்கே என்ன எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின எந்த ஒரு ஐடியா, உணர்வு, ஒரு பிளானிங் எதுவுமே இருக்காது. சரி சும்மா போவோம். அங்கே போயிட்டு அங்கே போய் கேட்போம் இங்கே என்னெல்லாம் செய்யலாங்க அப்படின்ட்டு. அங்கே பொதுவாக உங்களுக்கு யாரை பார்த்தாலும் அங்கே ஒரு ரிசார்ட்டுக்கு போறீங்கன்னாலும் அவங்களுக்கும் ஒன்றும் பெருசாக தெரியாது. அல்லது அவங்க ஒரு சின்ன ஒரு 1 டே பேக்கேஜ் டூர் மாதிரி வச்சிருப்பாங்க. அப்படி இங்கே போவாங்க, இங்கே ஒரு 2 மணி நேரம் இருக்கும், அங்கே அங்கே போவோம், அப்படியே அங்கே வருவோம், ஒரு திருப்பி கொண்டு உங்களை இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சில இடங்களுக்கு போனதுக்கு பிறகு அதுவும் ஒரு பெரிய இன்பத்தை கொடுக்கல எந்த விதத்துலையும். அரௌண்ட் தட் டைம் தான் எனக்கு இந்த ஹெரிட்டேஜ் பாரம்பரியம், இந்திய பாரம்பரியம், தமிழ் பாரம்பரியம் தொடர்பான ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சது. நாங்கள் ஒரு குழு ஒன்று உருவாக்கினோம். அப்போ எங்கே போகிறதுனாலும் அதற்கு முன்னாடி ஒரு தரோ ரிசர்ச் ஒன்று செஞ்சுட்டு போகிறது. கோர்ஸ் சில பேருக்கு அது பிடிக்குமா இல்லையான்னு தெரியாது. பட் ஒரு ஸ்லைட் இன்டெலெக்சுவல் லீனிங்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுறது. இப்போ நாம் ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்துக்கு நம்ம அஜந்தா போகிறோம் அப்படின்னா அங்கே நோக்கமே அஜந்தாவில் இருக்கக்கூடிய குகை கோயில்கள் எல்லாத்தையும் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்றதுங்கிறது. அப்போ அதற்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன? ஸோ ஒரு வருஷம் ப்ரிப்பரேஷனில் போயிடும் ஆக்சுவலாக. ஸோ அஜந்தானா என்னென்னா அங்கே போய் பார்த்துக்கலாங்கிறது இல்லாமல் என்னென்ன விதமான புத்தகங்கள்லாம் அதை பற்றி எழுதப்பட்டிருக்கு, அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே உள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம், அங்கே போய் பார்க்குறப்ப அது நமக்கு புரியறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்
அப்படிங்கிறது வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் செய்து கொண்டு கையேடுகள் எல்லாம் தயாரித்து கொண்டு ஒரு கூட்டமாக போக ஆரம்பித்தோம். அப்போ கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கிறது வந்து ரொம்ப ஒரு உயர்வான ஒரு அனுபவமாக இருக்க ஆரம்பிச்சது. அது ஒரு சின்ன தீற்றலாக இருக்கலாம், அது ஒரு அதே மாதிரி வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். உதாரணத்துக்கு கரூர் பக்கத்தில் புகழூருங்கிற ஒரு இடத்துல ஒரு பிராமி கல்வெட்டு இருக்கு. அது எங்க இருக்குன்னு அங்கே போய் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஒரு அருணகிரிநாதர் பாடிய ஒரு முருகர் கோவில் இருக்கு, அதோடைய சைடில் பூட்டி வச்சிருப்பாங்க, கேட்கணும். அங்கெல்லாம் போய் நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா அங்க கொஞ்சம் கிறுக்கி இருக்கும், அதை உங்களால் படிக்க கூட முடியாது. ஏன்னா தமிழ் பிராமிய எழுத்துக்களை வந்து இன்றைக்கு நம்மளுக்கு படிக்க தெரியாது. ஆனா அது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம். அது வந்து சங்க காலத்து அரசர்களுடைய பெயர் பொறித்த ஒரு சமணர் படுகை. அது ஒரு படுக்கை, அதை வெட்டி இருக்கான், வெட்டி அதை ஒரு சமண முனிவருக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது வந்து அதில் சொல்லப்படக்கூடிய அந்த அரசன், அது அரசன் செய்யலை, அந்த அரசனுடைய காலத்துல அங்க இருக்கக்கூடிய மற்றொருவன் செய்த ஒரு இது. அப்ப அந்த அரசனுடைய பேரை அவ்வளவு வருடத்துக்கு முன்னாடி வெட்டி இருக்கிறப்ப அதை போய் பார்க்கறதுங்கிறது வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து நம்ம எங்க போய் பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து. இப்ப நான் போகிற அனைத்து இடங்களுக்குமே அந்த மாதிரி குறைந்தபட்ச ஆராய்ச்சி இல்லாம செய்யறதே கிடையாது. சமீபத்துல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கைக்கு போனோம். அப்ப இலங்கையில் இருக்கக்கூடிய புத்த தலங்கள், அப்போ அது முன்னாடியே அதை கிளியரா முடிவெடுத்து அனுராதபுரம், புலனருவா, சிகிரியா, கண்டி, தம்புலா, இந்த ஒரு 5 இடங்கள், இதற்கான ஒரு குறைந்தபட்ச ஒரு ப்ரிப்பரேஷன். அப்போ நான் வந்து இதை வந்து அந்த வீட்டுக்கும் அதை வித்தாகணும், என்னுடைய மனைவிட்டையும் அதை சொல்லணும், என்னுடைய மகள்கிட்ட சொல்லணும், நம்ம இதெல்லாம் பண்ண போறோம்னு வீட்டில் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று உருவாக்கிக்கணும். அதன் பிறகு அப்படியே சேர்ந்து நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் அதுக்கான திட்டம் போடணும். 5 நாள் அங்கே இருக்க போறோம், இன்னெல்லாம் செய்ய போறோம், இங்கிருந்து அங்கே போறோம், அங்கே இதை பார்க்குறோம், அங்கே இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு இருக்கு. இல்லாட்டி அங்கே இந்த ஸ்டாண்டர்ட் டிராவல் பேக்கேஜ் அப்படின்னு போறோம் அப்படின்னா நம்ம போயிட்டு நம்ம மாட்டுக்க. நான் என்ன சொல்றேன், நான் வந்து ஒரு ஓவியத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறப்ப குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு வந்து அது அவ்வளவு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று தேவைப்படுது. அப்போ இது வந்து டெஸ்டினேஷன்ல என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ அந்த பயணத்தையே எப்படி வந்து எக்ஸைட்டடா நம்ம அந்த ப்ராசஸ் எப்படி எக்ஸைட்மெண்ட்டோட பண்றது. விமானத்துல போறதுங்கிறது வந்து பெரும்பாலும் பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லாத ஒரு ப்ராசஸ் தான். அந்த விமான நிலையத்துல காத்துக்கிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறமா அது ஏறி அவன் கொடுக்குற அந்த ஒரு கிணத்தனமான சாப்பாடை சாப்பிட்றது, முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்றது நல்லது. அப்புறம் அங்கே போய் இறங்கி டயர்டாக போய் ஒரு இடத்துல போய் சேர்த்து. ஸோ அந்த பயணங்கிறது வந்து அவ்வளோ ஒரு சுகமான பயணமாக இருக்காது. ஆனால் ரயிலில் போகும்பொழுது இந்திய ரயில்வேயுடைய பல்வேறு பிரச்சனைகளையும் தாண்டி அந்த ரயிலில் நம்ம பயணம் செய்யும்போது, அது வந்து செகண்ட் கிளாஸாக இருந்தாலும் சரி, அது ஏசியாக இருந்தாலும் சரி, அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் தான். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலானது வந்து இந்த சொகுசு கப்பல் பயணம். இது கொடுக்கக்கூடிய அனுபவம் ரொம்ப அலாதியானது. நீங்க வந்து ஒரு நகரத்தை அப்படியே நகர்த்திக்கிட்டு போறீங்க இல்லையா? உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கு. இந்த கடல் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது டைட்டானிக் கப்பல் போற மாதிரி போட்டு புரட்டி எடுத்து மழையும் புயலுமா அடிச்சு போட்டு அடிக்கிட்டே போச்சுன்னா சொகுசுங்கிறத அந்த உல்லாசத்தை வந்து நம்மளால அனுபவிக்க முடியாது. இன்றைக்கு கப்பல் அதோடைய டன்னேஜ், அதோடைய கேப்பபிலிட்டிஸ் பார்க்குறப்ப பெருமளவு அது ஒரு முடிந்தவரை ஒரு சுகமான ஒரு அனுபவமாக இருக்கும். டார்வினுடைய கப்பல் பயண அனுபவம் உள்ள சில பேர் படிச்சிருக்கலாம். அவர் இந்த கெலபகஸ் தீவுகளை நோக்கி போகிறப்ப இந்த பீகிள் அப்படிங்கக்கூடிய அந்த கப்பலில் போகும்போது அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பயண அனுபவமாக அவருக்கு இருந்திருக்கு. அவருக்கும் கப்பலில் போகிறதுங்கிறது வந்து துளி கூட பிடிக்காத ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. பட் ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரியான ஒரு சொகுசு கப்பலில் போகிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சிக்கல் ஒன்றும் கிடையாது பெருமளவுக்கு. அப்போ நீங்கள் உண்மையிலேயே வந்து அந்த ஹோல் ப்ராசஸை வந்து உங்களால் ரசிக்க முடியும். நான் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து 3 இடத்துக்கும் போயிருக்கேன். ஆனால் கப்பலில் போனது கிடையாது. வேறு வழி இல்லாமல் விமானத்தில் தான் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ கப்பலில் போகிறதுக்கான ஒரு திட்டம் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் நடந்துச்சு எனக்கு.
பட் வேலை காரணமாக போக முடியல. அது அந்த அந்த என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அசந்து போயிருவீங்க. இட்ஸ் டூ சேட். என்னால் அது பண்ண முடியல. இந்த மேற்கத்திய தீவுகளில் ஒரு உலகக்கோப்பை போட்டி நடந்தது இல்லையா? அப்போ வந்து திட்டம் என்ன அப்படின்னா வந்து மேற்கத்திய தீவுகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அங்கே வந்து மக்கள் தங்குறதுக்கான இடம் குறைவு, சின்ன சின்ன ஐலண்ட்ஸ். அதனால் அப்போ வந்து ஒரு திட்டம் வந்து அது செஞ்சாங்களா இல்லையான்னு தெரியல, பட் நான் போகலை. ஒரு சொகுசு கப்பல் ஒன்று புக் பண்ணிடுறது. ஸோ தங்குறதெல்லாம் அதில் தான். அது வந்து கப்பல் வந்து ஒவ்வொரு வென்யூவுக்கும் நகர்ந்துக்கிட்டே போகும். ஸோ இந்தியா மேட்ச், செமிஃபைனல், ஃபைனல், அப்புறம் அந்த மாதிரியான ஒரு சிலது பார்க்குற மாதிரியான ஐடியா. ஸோ நீங்கள் கப்பலில் தான் இரவு தங்குறது எல்லாமே. மேட்ச்க்கு மட்டும் நீங்கள் இறங்கி போய் அந்த மேட்சை பார்த்துட்டு வருவீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் தாட் சரி இதுக்கு போயிடுவோம். ஏன்னா உலகக்கோப்பை பார்க்கறதுங்கிறது வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு இல்லையா? கிரிக்கெட் உலகக்கோப்பை. ஃபுட்பால் எந்த அளவுக்கு உள்ள பலர் அதில் ரசிச்சிருக்கலாம். ஸோ அதுவும் சேர்ந்துட்டு, அதாவது அந்த எண்ட் பர்பஸும் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்க. அதாவது பயணமும் ஜாலியானது, அங்கே போய் நம்ம செய்யக்கூடிய பார்க்கக்கூடியதும் ஜாலியானது அப்படின்னு. இங்கே என்ன கேட்டிங்கன்னா வந்து சிங்கப்பூர், மலேசியா, தாராளம் இங்கே நிறைய பேர் கோபம் வரப்போகுது. இன்னும் பிரமாதமாக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. திட்டவங்க திட்டிங்க. அதனால இங்கே வந்து பார்க்கறத விட்டுட்டு அந்த பயணத்தை மட்டுமே வச்சோம். சரி, புஸ்தகத்துக்கு வருவோம். என்னுடைய பிரதாபங்களை பற்றி பேசுறதுக்கான இடம் இல்லை அது.